மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரை சேர்ந்தவர் பாரதி மோகன். தன்னார்வலரான பாரதி மோகன் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இந்துக்களின் வீடுகளில் அசைவ உணவு சமைத்து சுவாமிக்கு படையலிட்டு குடும்பத்தினருடன் உணவு சாப்பிடுவது வழக்கம். அதன்படி ஆதரவற்றோர், பேருந்து நிலையங்கள் மற்றும் சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கு அசைவ உணவு வழங்கும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி பேராலயம் பகுதியில் வசிக்கும் ஆதரவற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சுமார் 1000 பேருக்கு பிரியாணியை குடும்பத்தினருடன் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று பிரியாணி வழங்கினார். மேலும் தாய் தந்தைகளை பேருந்து நிலையங்கள், சாலையோரங்களில் ஆதரவற்றவர் போல் விட வேண்டாம் என சமூக ஆர்வலர் பாரதி மோகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஆதரவற்றோர், ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கட்டளை 16 வருடங்களாக ஆதரவற்ற மக்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற குழந்தைகள், வயதான முதியவர்களுக்கு தேடி போயிட்டு உணவுகள், அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவங்கள இல்லத்தில் சேர்த்து மறுவாழ்வு கொடுத்துக்கிட்டு வரோம். தினந்தோறும் ஒரு 100 பேருக்கு மேலே உணவுகள் வழங்கி அவங்கள வயிறார பசி ஆற்றிக்கிட்டு வரோம். இன்றைக்கி தை திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றைக்கி மாட்டுப் பொங்கல். நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு நம்ம உணவுகள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் அந்த ரோட்டோரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது நம்மளை போல் எடுத்துகிட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த உணவுகள் அவங்க அருந்தக்கூடிய நிலை இருக்குது. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள், என் தாய் தந்தை, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த உணவை கொடுத்து நான் பசியாற்றிட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி இப்பகுதியில் ஏகப்பட்ட பேர் முதியவர்கள் இருக்காங்க. அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து இந்த உணவுகளை கொடுத்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, மொத்தம் 4 மாவட்டம் கொடுக்குறோம். திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டம், இந்த நாகப்பட்டினம் மாவட்டம், 4 மாவட்டமும் கொடுத்து தான் இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே உணவு வழங்கியிருக்கோம். இதுக்கு உதவியாக இருந்த மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லா வல்ல இறைவனோட ஆசீர்வாதத்தோடு இந்த தொண்டை கொண்டு மக்கள்கிட்டையும் அந்த உணவையும் சேர்த்ததுக்கு எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.